இங்கிலீஷில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்னொன்று என்ன அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். இது இன்ட்ரெஸ்டிங் மட்டும் இல்லை, ஈஸியானதும் கூட. இதனுடைய பேசிக் பார்ட்ஸ் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், என்னென்ன அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஜென்ரலி ஒரு சென்டென்ஸில் 5 மேஜர் பார்ட்ஸ் இருக்குது: சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் அண்ட் அட்ஜங்க்ட். ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா ஒரு வேர்ப் வந்து அந்த சென்டென்ஸில் எதை பற்றி பேசுது அப்படின்றது தான் வந்து சப்ஜெக்ட். யாரை பற்றி இல்லை எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்றது. இந்த சப்ஜெக்டை எஸ் அப்படின்ற கேபிட்டல் லெட்டரால டினோட் பண்ணுவோம் நம்ம. ஐ எம் ஹாப்பி, தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ், மை மாம் மேட் அ கேக், ஹி ஹஸ் கிரான் டாலர். ஸோ இப்போ இந்த 4 சென்டென்சஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐ, தே, மை மாம், ஹீ, இந்த 4ம் வந்து சப்ஜெக்ட். இப்போ தேங்க்யூ அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா தேங்க் பண்ணுறது வந்து நமக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு தேங்க் பண்ணுவோம். தேங்க் யூ. the subject definitely is I. It is understood. அதே மாதிரி imperative sentences-ல if the sentences are commands or requests, இந்த 2 டைப் ஆஃப் சென்டென்சஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய சப்ஜெக்ட் வந்து டெஃபினெட்லி யூ. அந்த சப்ஜெக்ட் வந்து அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க imperative sentences-ல. that's not necessary and it is understood. For example, go out அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னோம்னா you go out. Don't talk rubbish. You don't talk rubbish. Likewise, please do me a favor. ஸோ இதில் வந்து ப்ளீஸ் யூ டூ மீ ஏ ஃபேவர், தட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வேர்ப். வேர்ப்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் வேர்ப் முதற்கொண்டு பார்த்துட்டோம். ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப், டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதனால we needn't have much explanation. இந்த வேர்பை வந்து வி அப்படின்ற கேபிட்டல் லெட்டரால நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். இதுக்கு மேலே இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த வேர்ப் வந்து ஒரு சிங்கிள் வேர்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இட் மே பி லைக் அ ஃப்ரேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் வந்து பி வேர்பாக இருக்கலாம், மெயின் வேர்பாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு டென்சஸில் மாற்றுறப்ப இட் மே பி மோர் தென் ஒன் வேர்ட். லைக் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம மாற்றுறப்ப இஸ் ரீடிங். இப்போ அதே இது பர்ஃபெக்ட் டென்ஸில் மாற்றுறப்ப ஹேஸ் அக்செப்டட். அதே இது உங்களுக்கு perfect continuously use பண்றப்ப it will even go more than 2 words. So this is how verb has to be identified.